உன் கண்ணீரை மதிக்கக் கற்றுக்கொள். அழுவது பலவீனமல்ல, அது உன் மனதின் பாரத்தை இறக்கி வைக்கும் ஒரு வழி. ஆனால் உன் கண்ணீர் யாருக்காக சிந்தப்படுகிறது என்பதில் கவனமாக இரு. உன் அன்பிற்கு தகுதியில்லாதவர்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீரை கூட வீணாக்காதே. தனிமையைக் கண்டு அஞ்சாதே. கூட்டத்தோடு நடப்பது எளிது, ஆனால் தனித்து நடப்பதற்குத்தான் அதிக துணிச்சல் தேவை. உலகம் உன்னை தனிமைப்படுத்தும் போது வருந்தாதே. அந்த தனிமையில்தான் உன்னை பற்றிய உண்மையான சக்தியை நீ கண்டறிவாய். கடந்த காலத்தை பாரமாக சுமக்காதே. நேற்று நடந்த கசப்பான சம்பவங்களை இன்று சுமந்து திரியாதே. உடைந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க முயன்று கைகளை காயப்படுத்திக் கொள்வதை விட புதிய பாதையில் நடப்பதே புத்திசாலித்தனம். நீங்கள் முருகன் பக்தராயிருந்தால் இந்த வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை இந்த வீடியோ பார்க்கும் நாள் இனிமையான நாளாக மாறட்டும். அன்பை யாசிப்பவனாக இருக்காதே. அன்பு என்பது ஒருவருக்கொருவர் கொடுத்துக் கொள்வது. அது ஒருபோதும் பிச்சை எடுப்பதாக இருக்கக்கூடாது. உன்னை மதிக்காத இடத்தில் உன் அன்பை சமர்ப்பிக்காதே. அங்கே உன் சுயமரியாதைதான் முதலில் பலியாகும். தோல்வி என்பது முடிவல்ல. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உனக்காக இன்னொரு வாசல் திறந்தே இருக்கும். கீழே விழுவது அவமானமல்ல, விழுந்த இடத்திலேயே கிடப்பதுதான் பலவீனம். எழுந்து நடப்பவனுக்கு பாதைகள் வசப்படும். உன் மகிழ்ச்சி உனக்குள்ளே இருக்கிறது. மற்றவர்கள் உன்னை புகழும்போதும் இகழும்போதும் உன் மனநிலை மாறாமலிருக்கட்டும். உன் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர் கையில் கொடுத்துவிட்டு அவர்கள் உன்னை சிரிக்க வைப்பார்கள் என்று காத்துக் கிடக்காதே.